அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் சமணத்தின் தெய்வம் என்பதை பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இதுவும். சமணத்தின் தெய்வம் என்று சொன்னால் முதன்மையானவர் அருகர் ஆதிபகவன் என்பதை பார்த்தோம். முழுதுணர் ஞானி, அறிவர் என்று போற்றப்படுகிற ஆதிபகவனால் வகுத்தளித்த இல்லறம் துறவரம் என்று 2 அறங்களை வகுத்து இதற்கு சமணத்தை ஒரு தத்துவத்தை வழங்கிய ஆதிபகவன் தான் முதல் கடவுள் என்றாலும் அவர்கள் வணங்குவது நவதேவதை என்ற 9 வகையான வணக்கத்தை கூறுகிறார்கள். அது என்ன 9 வகையான வணக்கங்கள்? அதுதான் நவதேவதை வணக்கம். அருகர், சித்தர், ஆச்சாரியார், உபாத்தியாயர், சர்வசாதுக்கள், இந்த 5 வகை வணக்கங்கள். இதுதான் முதன்மையான வணக்கங்கள். அருகர் என்பதும் சித்தர் என்பதும் ஆச்சாரியர் என்பதும் உபாத்தியாயர் என்பதும் சர்வசாதுக்கள் என்பதும் தனி மனிதரை குறிப்பது அல்ல. அது ஒரு நிலை. யாரும் முயன்றால் அந்த நிலையை அடையலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சித்த உயிர் தன் இருவினையும் அகன்று முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட வேண்டும்னா இந்த 5 வகையான நிலைகளை கடக்க வேண்டும். அதுதான் இந்த முதன்மையான இது 5 வகை வணக்கங்கள். அது அல்லாது ஜின தர்மம், ஜின சைத்தியம், ஜின ஸ்ருதம், ஜின சைத்தியாலயம், இந்த 4 வகை வணக்கங்களும் சேர்த்துக்கொள்கிறார்கள். ஜின தர்மம்னா அறம், ஜெயின அறம். ஜெயின அறத்தை வணங்குதல் மூலமாக அதை பின்பற்றுதல் என்பது பொருள். இது வணங்குதல் என்பது வெறுமனே போய் காலில் ஊந்து வணங்கினா முக்தி கிடைச்சிடும், இந்த 8 வகையான வணக்கத்தை வணங்கிவிட்டால் முக்தி கிடைத்திடும் என்று ஜெயினம் சொல்லவில்லை. அப்படி முடியாது. வணக்கம் என்பதன் பொருள் இங்கே மாறுபடுகிறது. என்னன்னா பின்பற்றுதல். ஆனால் தான் ஜெயினர்கள் எங்கு பார்த்தாலும் பாதத்தை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருவள்ளுவர் கூட சொல்றார் பாருங்க, இறை வணக்க பாடல்களில் 10 கடவுள் வாழ்த்துல 7 பாடல்கள் தாள் அடி என்று காலைத்தான் குறிக்கிறார்கள். காரணம் என்னன்னா அதுதான் வழி நடத்தலின் குறியீடு. அதாவது இப்போ இந்த நடைமுறை சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் வழி காந்தி வழி, என் வழி பெரியார் வழி, என் வழி அம்பேத்கர் வழி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா அம்பேத்கர் என்ன சொன்னாரோ என்ன செஞ்சாரோ அதே அந்த வழியை பின்பற்றுவர்கள் நாங்கள். பெரியார் சொன்ன தத்துவத்தை பின்பற்றுவர்கள் நாங்கள். அதுபோல இந்த பாதத்தின் குறியீடு அந்த வழியை பின்பற்றுவதின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் வணக்கத்தை கூறியிருக்கிறார்கள். இந்த 9 வகையான வணக்கங்கள். அறம், இந்த 5 வணக்கங்கள் அறம் ஜனதர்மம். சமோசரணம்ன்ற நடமாடும் அறமுறை அண்டம் அமைத்து உலகம் முழுவதும், அதாவது பரதகண்டம் முழுவதும் அவர்கள் பிரச்சாரம் செய்ததுக்கு முன்னால், அந்த போகிறதுக்கு முன்னாலே அறவாழி என்பது ஒன்று போகும். அது ஒரு குறியீடாக ஒரு சிம்பிள் வச்சு போவாங்க. அந்த அறவாழினா அறம், வாழினா கடல், அறக்கடல். அந்த அறக்கடல் வருது பின்னால் அறத்தை போதிப்பதற்கு. அதை பின்பற்றி நீங்கள் நடந்து போங்க அப்படின்றதுக்கான நோக்கம்தான் அது. இந்த அருக கடவுளை பற்றி ஒரு குறிப்பாக என்ன சொல்லணும்னா ஒரு பாடல் மிக தெளிவாக நம்மளுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. வேறுமந்திர புராணம் என்னும் நூலிலிருந்து அது இருக்குது. குற்றங்கள் இல்லான், குணத்தால் நிறைந்தான், குணத்தால் மற்றும் வையம் அளந்தான், வையம் நிறை பெற்றி முற்றும் உணர்ந்தான், உரை ஈர் 9 ஆயற்றால் செற்றங்கள் தீர்ப்பான், விமலன் சரண் சென்னி வைத்தேன். சென்னி வைத்தேன்னா தலை வணங்குகிறேன். யாருக்கு? விமல தீர்த்தங்கரர். விமல தீர்த்தங்கரர் என்பவர் 13வது தீர்த்தங்கரர். அந்த தீர்த்தங்கர்களுக்கு இந்த பாடல் சொன்னாலும் 24 தீர்த்தங்களும் ஒரே குணாதிசயத்தை கொண்டவர்கள், ஒரே அடிப்படையை கொண்டவர்கள், ஒரே தத்துவ மாறுபாடு இல்லாதவர்கள். அதனால் 24 தீர்த்தங்களுக்கும் இது பொருந்தும். என்னன்னா குற்றங்களே இல்லாதவர்கள். திருக்குறளில் சொல்கிறாங்க பாரு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். சாதாரண மனுஷன்னா குணமும் இருக்கும் குற்றமும் இருக்கும். எப்பேற்பட்ட நல்லவங்களிடத்திலையும் சில தீய குணங்கள் இருக்கும். எப்படிப்பட்ட தீயவர்கள் இருக்கும் ஒரு சில நல்ல குணங்கள் இருக்கும். அதை பார்த்தா நம்ம பழகணும். திருக்குறள் ஆசிரியர் கூறுவது போல அல்ல. இவர்கள் முழுசாக பயிற்சியும் முயற்சியும் எடுத்து தன் தவத்தினால் பயிற்சியால் முயற்சியால் குற்றங்களை அறவே கலைந்தவர்கள், குணத்தால் மட்டுமே நேர்ந்தவர்கள். அந்த குணத்தை அடிப்படையாக வைத்து இந்தியா முழுவதும் அளந்து அவர்கள் நிறை பெற்றி முற்றும் உணர்ந்தான். இதை இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்து இந்த மக்களுக்கு எது நன்மை என்பதை அவர்கள் முற்றும் உணர்ந்தான். அதன் பிறகு ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. அவங்க தவத்தாலே மேலே கொண்டு வர முடியும் அப்படின்ல. அது ஒரு கான்செப்ட். உரை ஈர் 9 ஆயது அப்படின்றாங்க. அப்படின்னா நவபதார்த்தம் 9 வகையான குணாதிசயங்களை உயிர்களுக்கு சொல்லுகிறார்கள். அதை பற்றி நாம் பின்னால் பார்ப்போம் அது விரிவாக. அந்த கான்செப்டை உருவாக்கி இதுதான் உங்களுக்கு பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய அருமருந்து என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் 9 வணக்கம். இதை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாதுன்னு கராராக சொல்லிக்குது.
இந்த குறட்பாக்களில் கூட பாருங்கள், 7 குறட்பாக்க தாள் அடின்னு சொல்லுது. பிறவாழி நீந்தல் அரிது அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலாகிய அந்த இறைவனடி அவர் வழி போனால்தான் பிறவாழி பிறவிக்கடலை நீந்துவது. வேறு வழின்னா அது ரொம்ப அரிதுன்னு சொல்கிறார். ஆனால் 10வது குறளில் தீர்த்து சொல்லிடுறார், இல்லை அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நீ அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது, முக்திக்கு போய் சேரவே முடியாது. அப்போ என்ன காரணம்? இது ஒரே ஒரு வழி தான். எப்படி அவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க? அப்படியே சமணம் சொல்லுதுன்னு. ஆமாம், ஆதி பகவான் இந்த தத்துவத்தை கூறி இல்லறம் துறவரம் என்ற 2 அறங்களை வகுத்து தானே வாழ்ந்து காட்டுகிறார். இல்லறத்தை முடிச்சுட்டு ஒரு துறவரத்துக்கு போகிறார். அப்படி போகும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்து, நீங்கள் பார்த்துங்க, நான் துறவியாக போக போகிறேன், பொது தொண்டுக்கு போக போகிறேன்னு கிளம்பிடுறார். அப்போ அவருக்கு இருந்த செல்வாக்கும் அவருக்கு இருந்த புகழும் அதனால் அவருக்கு ஏற்பட்ட இதுவும் பார்த்து அவருடைய பேரன் மரிசகுமாரன் என்பவன் நானும் துறவரம் இருக்கிறேன் அப்படின்னு போகிறான். ஆனால் அரண்மனையிலேருந்து இருந்து அங்கே போகும்போது இவர் அளவுக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியல. ஆதி பகவான் கூறிய நெறிமுறைகளை அவனுக்கு சரி வரல. அதனால் என்ன சொல்கிறான், இதை விட நான் ஒரு சுலபமான வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு தனியாக போயிடறான். தனியாக போய் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அவனால் முயற்சி பண்ணி முடியாமல் 23 தீர்த்தங்கர் காலத்திலும் பிறவி கடலில் சுழன்று வரான். 24வது தீர்த்தங்கர் மகாவீரராக பிறந்து இதே ஆதி பகவான் வழியை பின்பற்றி தான் அவனால் முக்தி அடைய முடிகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, வேறு வழி கிடையாதுன்றதை அவங்க சொல்லின்னு வராங்க மகாவீரர் மூலமாக. அதாவது மரிசகுமாரன் வேறு வழியை முயற்சி பண்ணி பார்த்து தோற்று போய் திருப்பியும் இதே வழியில் தான் முக்தி அடைந்தான் என்பதை தீர்த்து சொல்கிறாங்க. அதனால் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். 7 குறட்பாக்களில் 10 குறவை இறைவன் தாள். அந்த பாதம் என்பதை வணங்குவதற்காக மட்டுமல்ல, வணங்கி பின்பற்றுவதின் குறியீடாக பாதத்தை வணங்குகிறார்கள். அந்த வழி தான் அவர் சொன்ன வழியே நாம் சென்று, அவங்க வழி தான் சொல்லுவாங்க, அவங்களே எழுத மாட்டாங்க. அந்த வழியில் அவங்க எந்த வழியில் எந்த கான்செப்டை உருவாக்கி தந்தாங்களோ அந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா முக்தி அடையலாம், இறைவனையும் கடந்து என்பது தான் இதில் முக்கியம். எனவே இந்த அருகர் சித்தர் ஆச்சாரியார் உபாத்தியாயர் சர்வசாதுக்கள் ஜனதர்மம் ஜனஸ்ருதம் ஜனசைத்தியம் ஜனசைத்தியாலயம் ஆக இந்த 9 வகையான வணக்கத்தை தவிர வேறு எந்த வணக்கத்தையும் ஜெயினம் கூறவில்லை. வேறு எது வணங்கினாலும் அது நற்காட்சி கிடையாது, அது வேறு வழி, அதனால் எந்த பலனும் கிடையாது என்பதை கராராக வைத்து கூறுகிறது. மற்றொரு காணொலியில் மீண்டும் இந்த நவதேவதைகளை பற்றி ஒவ்வொருவராக நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.